எல்லா காவலோடும் காத்துக்கொள். அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள ஊடுருவதற்கு இடம் கொடு. அப்படியே மேல வந்துட்டு போறக்கூடாது, உள்ள ஊடுருவினும். ஊடுருவுக்கு இடம் கொடு. அவைகள் உனக்கு ஜீவன், சுகத்தை கொடுக்கும், உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று பெறப்படும். 21 வசனம். 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளின் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இது த லிவிங் பைபிள். கீப் திஸ் தாட்ஸ் எவர் இன் மைண்ட். இந்த எண்ணத்தை உன் மனதில் எப்போ வச்சுக்கோ. கேளு, அப்புறம் கேட்டதை விட்டுட்டு போயிரு. கீழே இறங்கின உடனே கறி எடுக்க போறீங்களா, கோழி எடுக்க போறீங்களா, எதனாலும் எடுங்க. ஆனால் அந்த பின் மண்டையில் அது ஓடிட்டே இருக்கட்டும். என்ன வந்து கேட்டுச்சுன்னா பின்னாடி கேட்டே இருங்க. கீப் திஸ் தாட்ஸ் எவர் இன் மைண்ட், லெட் தம் பெனட்ரேட் டீப் வித்தின் யுவர் ஹார்ட். அந்த எண்ணங்கள் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி போட்டோம். கேட்கறதில்ல, ஊடுருவி போயிடறோம். அப்படியே உங்களுடைய எண்ணத்தில் சிந்தைகள் அப்படி கலந்து ஊடுருவி போயிட்டோம். அதான் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவைகள் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு. கர்த்தருடைய வார்த்தை எந்த வியாதியும் சுகமாக்கும். எந்த இன்க்யூரபிள் டிசீஸ், சுகமாக முடியாதுன்னு சொன்ன வியாதியும் கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்கும். லில்லியன் ஏமன் ஒரு அம்மா, அது டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுதலையாகி அந்த அம்மா கடைசியில் ட்ரீட்மெண்ட் கொடுச்சு. வீட்டு மாடியில் 3 பெட்டு, 3 பெட்டும் டிபி வியாதியில் டாக்டரால் கைவிடப்பட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த கேஸ் தான் நம்ம எடுக்கும். எடுத்து வீட்டு மாடியில் ட்ரீட்மெண்ட்டு, நோ மெடிசின், மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. வசனம் சொல்லணும், ஒரு வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இரவும் பகலும். டிபி நியாயப்பிரமாணத்தின் சாபம், கர்த்தர் டிபி நியாயப்பிரமாணத்தின் சாபமாக டிபியிலேருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், அது சொல்லிகிட்டே இருக்கணும். காலையிலையும் சாயங்காலையும் அவங்களும் சகோதரியும் போய் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர, இல்லாட்டா ஏதோ ஒரு வசனத்தை அதில் சுகத்தை குறித்து பேசும் பார்த்தீங்களா, அந்த வசனம்லாம் எடுத்து வாசிப்பாங்க. அதை கேட்கணும். அப்புறம் அவங்களுக்கு டிபி வந்துச்சுன்னா பேச முடியாது, அவங்களால முடியறதை பேசுவாங்க. ஒரு ஒரு அம்மாவெல்லாம் பேச்சே இல்லை, 2 நாள் பேசியிருக்கு, 3ஆவது நாள் திடுத்துன்னு மேலே கீழே இறங்கி வந்திருக்கு. ஒரு மெடிசின் கிடையாதுங்க. எந்த இன்க்யூரபிள் டிசீஸ் இருந்தாலும் சரி, வார்த்தை உங்களை சுகமாக்கும். ஏன்னா பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறார், எல்லா காவலோடும் காத்துக்கொள். இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள ஊடுருவதற்கு இடம் கொடு. அப்படியே மேலே வந்துட்டு போறக்கூடாது, உள்ள ஊடுருவினும். ஊடுருவுக்கு இடம் கொடு. அவைகள் உனக்கு ஜீவன், சுகத்தை கொடுக்கும், உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் என்னங்க? வியாதி இல்லை. நான் போன சர்ச்சில் ஒரு சர்ச்சில் வாரம் சாட்சி சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமே பண்ணலையா, கர்த்தர் உங்களுக்கு அதிசயமே பண்ணலையா, கர்த்தர் செய்த அதிசயங்களுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு மனசே இல்லையா? என்னன்னா, போன வாரம் ஏன் வியாதிப்பட்டேன் போன வாரம். ஆமையா, சோத்திரையா, திங்கட்கிழமை எனக்கு பெரிய வியாதி வந்துருச்சியா, என்னால் முடியவே இல்லையா, நடக்கவே முடியலையா, இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னே எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சியா, சோத்திரையா, ஆனால் வந்துட்டியா. இந்த சாட்சி எவன் கேட்டான்? எனக்கு ஒரு வியாதி வரல, ஆரோக்கியமாக இருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சேன், எல்லா இடத்துக்கும் போனேன், சுகமாக இருக்கேன். அதான் சாட்சி. அது பெரிய சாட்சி இல்லையா? உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா. அப்புறம் சொல்றாரு, எல்லா காவலோடும் அங்கிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். எல்லா காவலோடும் உங்களுக்கு இருதயத்தை காத்துக்குங்க. இருதயம்னா உங்களுக்கு இருதயம் தான் மனசை காத்துக்குங்க. ஆவியை நீங்கள் காக்க வேணாம், ஆவியானவர் காத்துக்குவார். என்ன, அவர் சீல் அடிச்சிட்டாரு. மனசை காத்துக்குங்க, அங்கிருந்து ஜீவன் பெறப்படும். இந்த சரீரத்துக்கு வேண்டிய ஜீவன் எங்கிருந்து வருதுங்க?
வரலையா? வாயிருந்து வருது. இந்த சரீரத்துக்கு வேண்டிய ஜீவன் எங்கிருந்து வருது? ஆவியிலிருந்து மனதின் மூலமாக வருது. இந்த மனதில் எதை வைக்கிறோமோ தான் ஜீவனை கொடுக்கணும். நல்லா கவனிங்க. மனது ஆவியிலிருந்து ஜீவன் எடுக்குது. இந்த மனதின் எண்ணங்களும் ஆவியின் எண்ணங்களும் ஒன்றா போச்சுன்னா உள்ள இருக்க ஜீவன் வெளியே வரும். ஜீவனோடு இருந்தோம்னா ரொம்ப நாள் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. நீங்கள் 60 வயசு தான் வாழ்கிறீங்கன்னா 2 மணி நேரம் தான் வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கம்மி. 6 மணி நேரம்னா 250 வயசு, 250 வருஷம் இருக்கணும். 12 மணி நேரம், 500 வருஷம் வாழ்கிறீங்கன்னா 12 மணி நேரம். அதனால் ஆண்டவரே செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, 2-3 மணி நேரம் கூட்டி கொடுங்க. கூட்டி கொடுங்கன்னா 2 மணி நேரத்தில்னா எவ்வளோ நாள் வாழலாம்? அதனால தான் இருதயத்தில் என்ன விதைக்கிறோம், எந்த விதைகள் உள்ளே போடப்படுகிறது, என்ன விதைகள் இருதயத்தில் வளருகிறதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும்.